நமோ புத்தாய ஜெய் பீம். வணக்கம். பகவான் புத்தரை நாம் வணங்கும் பொழுது மும்மணி வணக்கங்களான புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று நாம் சொல்லி பிரார்த்தனை நாம் செய்வோம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் இந்த மும்மணி வணக்கத்தை பகவானுக்கு தெரிவித்து நாம் பிரார்த்தனை அன்றாடம் செய்து வர வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. உள்ளார்ந்து மனதிற்குள் பகவான் புத்தரை மையப்படுத்தி கருணையோடு பாவித்து பகவானை நாம் வணங்க வேண்டும். காரணம், புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் நமது முன்னோர்களிடம் நாம் சரணடைய வேண்டும். முன்னோர்களுடன் சரணடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் சொல்லித் தருவார்கள், அதையே நாம் பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய தாத்தா பாட்டி கெடுதலாக நமக்கு சொல்லிடுவார்கள், அவர்கள் நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அதையே கேட்டு நம்ம நடக்க வேண்டும். நம்ம ஆசிரியர் பெருமக்கள் கெட்டதாக சொல்லி தர போகிறாங்க, நல்லதான் சொல்லி, அப்போ அவங்க சொல்கிற பேச்சு நம்ம நல்லதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தூய்மையான நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நம்மளுடைய சகோதரிகள், நம்மளுடைய உறவுகள், இவர்கள் சொல்லக்கூடிய நல்வழி பேச்சுக்களை கேட்டு நாம் நடக்க வேண்டும். கேட்பது என்பது மாறுபடும். ஆக சரணடைதல் என்பது என்று மாறாதது. ஆகவே தான் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் நம்மளுடைய முன்னோர்களுடைய வார்த்தையில் நான் சரணடைகின்றேன். நம்மளுடைய பெருமக்கள், ஞானிகள், புத்தர்கள், இவர்களுடைய நல்ல சித்தாந்தங்களை, நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த வார்த்தையில் நாம் சரணடைந்து கொண்டோம் சொன்னால் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது மிக சிறப்போடு அமையும் என்பதற்காகத்தான் பகவான் புத்தம் சரணம் கச்சாமி என்று நாம் சொல்கின்றோம். தம்மம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய உடம்புக்கு நீ தம்மம் செய், உனக்கு நீ தம்மம் செய். பகவான் புத்தர் சொல்லுவார், நீ ஒரு அணு, இந்த அணுவுக்கு நீ நல்ல சத்துள்ள ஆகாரங்களை நீ கொடுத்து வந்தால் இந்த அணு மிகவும் சிறப்போடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு பெறும். அத்தோடு இந்த உடல் என்பது தூய உடலாக இருக்கும் பொழுது தூய சிந்தனை, தூய ஆற்றல், தூய சிந்தனை பார்வைகள் உருவாகும். இந்த உடலுக்கு தீங்கான உணவுகள் கொடுத்து வந்தால் தீங்கான சிந்தனைகள், தீய செயல்களை எண்ணுவதற்கான தூண்டிவிடும். ஆக இந்த உடம்புக்கு நீ தம்மம் செய், இந்த உடம்புக்கு நீ நல்லது நீ செய்து வந்தால் இந்த உடல் என்பது ஆரோக்கியத்தோடு, உன்னுடைய மனம் சிறப்போடு, நல்ல சிந்தனை, நல்ல அறிவாற்றலை ஏற்படுத்தும். அது உன்னுடைய எதிர்கால துன்பமில்லாத வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். உனக்கு மட்டுமல்ல,
நீ பிரகாசிக்கும் பொழுது அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அனைத்து மக்களும் ஒளி ஏற்படும், வெளிச்சம் கிடைக்கும். அவர்களும் மிக சிறப்போடு உன்னை பார்த்து பழகுவார்கள். அதான் தம்மம் சரணம் கச்சாமி. அந்த தம்மத்திடம் நீ சரணடைந்து விட்டால் நீ எந்த வழியிலும் அந்த தம்மத்தை விட்டு விலக மாட்டாய் என்பது போல். சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்பது நீ குடும்பத்தோடு இருந்தால் இந்த குடும்பத்தோடு இணைந்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் சரணடைந்து விட்டால் அந்த முடிவை நீ எக்கார்ந்து கொண்டு எந்த கருத்து வேறும் இல்லாமல் அது நிறைவேற்றுவாய். அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு சங்கமாக இருந்து ஒரு முடிவெடுத்தால் அந்த ஊருக்கு மிக சிறப்பானதாக நடக்கும். அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கிராமம் சிறப்போடு இருக்கும். ஒரு வீடு சிறப்பாக இருந்தால் அந்த கிராமம் சிறப்போடு இருக்கும். அந்த கிராமம் சிறப்போடு இருந்தால் தேசம் சிறப்போடு இருக்கும். ஆக சங்கமாக இருந்து ஒரு விவாதமாக எடுக்கும் பொழுது கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவில் நாம் சரணடைந்து விட வேண்டும். அப்பொழுது அந்த முடிவு என்பது சிறப்பானதாக நடைமுறைக்கு வரும், சிறப்பானதாக அமையும். அப்போதுதான் எல்லா நன்மை காரியங்களும் அனைவரும் இணைந்து செயல்பட்டிருந்தால் அது நடக்கும். ஆக புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என மும்மணி வணக்கத்தை பகவான் புத்தரை பிரார்த்திக்கும் பொழுது நாம் மண்டியிட்டு பகவானை தலை குனிந்து வணங்கி பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும். நமோ புத்தாய. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.